இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா போர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், அதே போல இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு நம்மை சுற்றி முழுக்க முழுக்க போர் நிறைந்த பதற்றம் நிறைந்த நிலையில இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்திருக்காரு. யாரோட போர் நிறுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது லெபனானோட போர் நிறுத்தம், அதாவது ஹிஸ்புல்லா அமைப்போட போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு மேல, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன். ஸோ அந்த நிலம் யாருக்கானது, நிலத்திற்கான மக்கள் யாரு அப்படிங்கிறது தான் இந்த போருக்கான ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த அடிப்படையில பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக முதலாக ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நிகழ்த்துறாங்க. தாக்குதல், அதாவது ராக்கெட் ஏவுகணை அப்படின்னு பயங்கரமான ஆயுதங்களால தாக்குதல் நடத்தினதோட மட்டும் இல்லாம இஸ்ரேல்ல இருந்து கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளா அவங்க இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. இதனால இஸ்ரேல் ரொம்ப கடுமையான கோபம் அடைந்துதான் ஹமாஸ் மீது போர் தொடுக்கிறாங்க. இஸ்ரேல் சரமாரியா அடிக்கிறாங்க. ஹமாஸ்ல பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அப்படின்னு ஒருத்தரையும் விட்டு வைக்காம ரொம்ப கோர தாண்டவமா இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். இஸ்ரேல் தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு உலக நாடுகள், ஐநா அமைப்புகள் அப்படின்னு நிறைய பேர் இஸ்ரேலை கேட்டுக்கொண்ட பொழுதும் கூட இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தல. அதே போல அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பும் தாக்குதலை நிறுத்தாம தான் இருந்தாங்க. இந்த நிலையில ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பும் போர்ல களமிறங்குறாங்க. அவங்களும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. லெபனான்லயும் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் அந்த லெபனான் பகுதியினுடைய தலைநகரான பெய்ரூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து கொள்றாங்க. அவங்க வேறு நாடுகளுக்கு, வேறு இடங்களுக்கு பதுங்கி இருந்த போதிலும் கூட இஸ்ரேல் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொள்றாங்க. அந்த காட்சிகளை கூட நம்ம நிறைய வீடியோக்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்போம். தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் லெபனான்ல ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஒருத்தரை கொன்னுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரச்சனை இன்னும் பெருசாகுது. இதுக்குள்ள ஈரானும் உள்ள வராங்க. அதற்கு பிறகு இந்த போர் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு மாறுது. ஈரான் ஹிஸ்புல்லாவோடு ஒரு சிறந்த நட்புறவோட இருக்கிறதுனால, அதனுடைய தலைவர் உயிரிழந்ததுனால ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை முன்வைக்கிறாங்க. ஈரான் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு வழங்கி இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேல் டீம்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா அவங்களுக்கான ஆயுதங்களை வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், இந்த மாதிரியான பயங்கர ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்தது. அமெரிக்காவினுடைய தலையீடு உள்ள வந்தோடனே அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. இதனால ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்கா மேல ஒரு கடுப்புல இருந்த நிலையில இப்போ இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யா மறைமுகமா அமெரிக்காவையும் எச்சரிச்சாங்க. இது இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை, நீங்க இஸ்ரேலுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனாலும் அதை கேட்காம அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவது, போர் வீரர்களை கொடுப்பது அப்படின்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சில செய்திகள்லாம் வருது. அதனால ஈரான் இன்னுமே கோபமடைந்து ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு பல்வேறு ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் சில செய்திகள் பரவியது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இரு நாட்டு அதிர்வுகளும் அதை பத்தி பேசல. அப்படின்னாலும் ஈரானுக்கு ரஷ்யாவுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளிவந்தது. இப்படி ஒன்று தொட்டு பல்வேறு நாடுகளோட இன்வால்வ்மெண்ட் இந்த போர்ல இருந்ததை பார்க்க முடியுது. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்ததை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில, அதாவது இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதன்படி லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் எல்லாம் திருப்பி எடுத்துக்க போறாங்க. கொஞ்ச நாளுக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போதைக்கு உடன்படிக்கையாக செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது குறித்து அவர் முன்மொழிந்திருக்கார். இதே போல அவங்களுடைய அமைச்சரவையில் இது குறித்து ஒப்புதல்லாம் வாங்கிட்டு
இதை இன்னுமே நிரந்தரமாக்குறதுக்கான வழிகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு காலையில போர் நிறுத்தம், போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு முன்னாடி, அதாவது அந்த 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதலை தான் லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்ல நிகழ்த்தி இருக்காங்க. இதனால நிறைய பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதற்கு பிறகு இனிமே அவங்களால ஒரு 10 வருஷத்துக்கு எந்திரிக்கவே முடியாது அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்ற சில தகவல்களும் கூட வெளிவந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு பிறகு ஏராளமான குழந்தைகளினுடைய உயிரிழப்புக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேச்சு வந்திருப்பதே ஒரு பாசிட்டிவான நோட்டாக பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது எந்த அளவுக்கு நிரந்தரமாகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.